அமாவாசை தினம் பற்றின சில விதிமுறைகளை நாம பார்ப்போம். அமாவாசை தினங்களில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறதையும் நாம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப அமாவாசை அப்படின்னாலே நம்ம அன்னைக்கு பித்திருக்களுக்கு வழிபாடு முறைதான் செய்யணும் அப்படின்னு நம்ம வீடியோக்கள்ல நம்ம சொல்லியிருக்கின்றோம். பித்திருக்களுக்கு மட்டும்தான் அன்று வழிபாடு செய்யணுமா அப்படின்னு கேட்டா முற்றிலும் உண்மையான விஷயம் அதுதான். அந்த அன்று அமாவாசை அப்படின்னாலே பித்திருக்களுக்காக தான். இன்னும் ஒரு புதிய தகவலாக உங்களுக்கு இருக்கும், அந்த அமாவாசை தினம் அன்று சூரியன் பிறந்த தினம் அமாவாசை தினமாகும். அமாவாசை தினத்துலதான் சூரியன் வரு. அப்போ அந்த நாள் அவருக்கும் உரியதாகும். லட்சுமி கடாட்சம் அன்று ஏற்படும். நம்ம வீட்டுல உள்ள சாமி படங்கள் அனைத்தையும் நன்றாக துடைத்து அன்று பொட்டிட்டு வந்தால் நல்ல ஒரு சுபீட்சம் கிடைக்கும், லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் என்றதும் ஒரு கருத்து உண்டு. என்னடா இது, அமாவாசை அன்று நம்ம அதை செய்யலாமா? என்னைக்குமே நம்ம திருதியை, அதாவது வளர்பிறை அப்பதான் நம்ம செய்யறது வழக்கமாகும், அல்லது மற்ற நேரங்கள்ல தான் நம்ம செய்வோம். அமாவாசை அன்று செய்யலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஆனா கண்டிப்பாக செய்யலாம்.